ஓம் குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்வில் அனைவருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கட்டும். மனித நாடி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்க அனைத்து நேயர்களுக்கும் எனது வணக்கங்கள். இப்ப 2025 ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்குங்க. இந்த 2025 சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலனை தரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த 2025 என்னென்ன பலன் தரப்போகுது அப்படிங்கிறத சில பரிகாரங்கள் மூலியமாகவும் தெய்வ வழிபாடுகள் மூலியமாகவும் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி அடைவதாண்டி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். திருப்பூர்ல இருந்து பிரசன்ன ஜோதிடபாணி ஈஸ்வரிராஜ். சரி, சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த வருடம், அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, பார்ட்னர் பணிகள் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப 2025 என்னெல்லாம் நம்மளுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இந்த 2025 வருஷம் பிறந்தது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கன்னியில் தாங்க. அந்த 2ஆம் இடத்துல கேது பகவான், 4ஆம் இடத்தில் புதன் பகவானும், 5ஆம் இடத்தில் உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறாங்க, சந்திர பகவானும், 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும், சனி பகவானும், 8ஆம் இடத்தில் ராகு பகவானும், 10ஆம் இடத்தில் குரு பகவானும், 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிற நேரத்துல உங்களுக்கு புது வருடம் பிறந்தது. அப்ப இந்த புது வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்கு நான் சொல்லலாங்க. அதாவது இந்த சிம்ம ராசிக்கு வருகிற மார்ச் மாசம் சனி பகவான் கண்டக சனியில இருந்து விடுபட்டு 8ஆம் இடமான அஷ்டம ராசிக்கு போறார். இப்ப அஷ்டமம்னா எல்லாம் பயப்பட வேண்டாங்க. அஷ்டமம் அப்படிங்கிறது அஷ்ட லட்சுமிகள் வாழும் இடம் அப்படிங்கிறப்ப இப்ப 7க்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறப்ப அப்ப மனைவி மூலயமா வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அஷ்டமம் யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த சனி பகவான் தான் நேர்மையை கடைபிடிக்கிறவர். இந்த சனி பகவான் நீதிமான் அப்படிங்கிறப்ப யாரும் நீங்க அஷ்டமச்சனி அப்படிங்கிற பயமே வேண்டாம். அவரவர் என்ன நீங்க பலனை செஞ்சிருக்கீங்களோ அதுக்கு தக்கன பலனை கொடுக்க போறவர் தான் அந்த சனி பகவான். அப்ப இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது சனி பெயர்ச்சி. அதுக்கு அடுத்தது போல 5ஆவது மாசத்தில் குரு பகவான் பயிற்சி வருதுங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு இடம் பயிற்சியா இருக்கிறார். அப்ப அந்த 11ஆம் இடத்துல இருந்து அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாகவும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாகவும் பார்க்க உள்ளார். அப்ப இந்த குரு பயிற்சி பலனும் அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே 5ஆவது மாசத்துல ராகு பகவான் பயிற்சியாக உள்ளார். உங்கள் ராசிக்கு இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கும் பயிற்சியாக உள்ளார். சரி, இந்த கிரக பயிற்சியினால் உங்களுக்கு என்னென்ன பலன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு தனித்தன்மை வாய்ந்தவங்க தான். இப்ப காட்டிற்கு எப்படி சிம்மம் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டிற்கோ நாட்டிற்கோ வீட்டிற்கோ இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் பலம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ஒரு நல்ல எதனை தில்லா அவங்க எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். எதையுமே தைரியமா ஒரு நிர்வாக திறமை, எதுக்குமே தலைமை தாங்கக்கூடிய எண்ணம், அனைவரையும் வழி நடத்தக்கூடிய எண்ணம், இதெல்லாமே அவங்களுக்கு நிறையவே இருக்குங்க. இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறப்ப காலபூஷனுக்கு 5ஆம் இடமா வருது. அப்ப 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப அந்த 5ஆம் இடம் ராசிய அதிபதி சூரியன் அங்கேயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண உச்சம்ல ஆட்சி மூலத்திரிகோண மனத்தை பெறுகிறார். அப்ப அது நல்ல ஒரு வலுவான ராசினே சொல்லலாம். அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் அதிகமா இருக்கும், மற்றவங்க வழி நடத்தக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். சரி, அப்பேற்பட்ட அந்த சிம்ம ராசிக்கு இப்ப என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் கண்டக சனி அப்படின்னு சொல்லி நிறைய கணவன் மனைவி கருத்து வேறுபாடால
ஒரு ஒத்துமை இல்லாம நிறைய கொஞ்சம் ஒரு வாக்குவாதங்கள் இதெல்லாமே கொடுத்து கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு கொடுத்துருக்குங்க. அதே போல நண்பர்கள் வழியில பார்ட்னர் வழியெல்லாம் இந்த பிரச்சனை நீங்க அனுபவிச்சுப்பீங்க. ஆனா இந்த தடவை இப்ப மாறப்போகுது. உங்க ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டம ஸ்தானம் இருந்தாலும் அந்த 8ஆம் இடம்ங்கிறது அங்க என்ன சனிபகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 8ஆம் இடம் அப்படிங்கிறப்ப இப்ப பொதுவா சனி பகவான் இருக்கிற இடத்த பலப்படுத்துவார். அப்ப 8ஆம் இடம்ங்கிறப்போ உங்களுக்கு ஆயுள் தீர்க்க ஆயுள் கிடைக்குங்க. அதாவது அதிர்ஷ்டமும் 8ஆம் இடம் தான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிற இடம் தான் அந்த 8ஆம் இடம். லாட்டரி சீட்டு, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வழியில உங்களுக்கு தன வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கலாம். அப்ப குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 5ஆம் இடங்கிறது குழந்தைகள். அப்ப இந்த குழந்தைகள் மூலமா உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே கொடுக்கும். ஆனா இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறப்ப 3ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்ப புதிய முயற்சி மூலமா தொழில் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். சரி, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப நண்பர், அதாவது 3ஆம் இடம் புதிய முயற்சிகள் நீங்க செய்வீங்க. அதே போல பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல வந்தார். உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறப்ப தன் முயற்சி மூலியமா நீங்க பெரிய லாபத்தை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா அதே போல 7ஆம் பார்வையா உங்க 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப குழந்தைகளுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் இந்த குரு பகவான் பக்கபலமாக இருப்பார். அதே போல 9ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப அந்த 9ஆம் இடங்கிறது ஒரு பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால மனைவி மூலயமா ஒரு பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப குழந்தை பிறப்புக்கு இதெல்லாமே இதுவரை குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக இந்த குரு பார்வையால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு உங்களால சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு, அதாவது தன்னோட குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இந்த காலகட்டம் கண்டிப்பா திருமணம் நடக்க வாய்ப்பு எல்லாமே அப்படிங்க. அதே போல பாத்தீங்கன்னா தொழில், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானும் குரு பகவானும் பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப சனியின் 10ஆம் பார்வை தொழில் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்க. இதெல்லாமே இந்த குரு பகவான் சனி பகவான் சேர்ந்து உங்களுக்கு பார்வை செய்கிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரிங்க, இப்ப இதுவரை உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்குமே அமர போறாங்க. அப்ப இது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறவங்க, அதாவது 7ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் நீங்க வந்து இதுலமே கணவன் மனைவியில ஒரு ஒற்றுமை இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் உங்க ராசியை பார்த்ததுனால ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்குவாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா உங்கள் ராசியில இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு ஒரு மனப்பக்குவத்தை கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஆழ்ந்த அறிவு கொடுக்கக்கூடியவரும் கேது பகவான் தான். சரி, இந்த பார்வை மூலமா, அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மாசம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அடுத்தடுத்து குரு பகவானின் பார்வையால நீங்க மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோட நீங்க செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேது பகவானின் மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், சுக்கிர பகவானின் பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்தரா நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதாவது சூரிய பகவானின் தன்னோட நட்சத்திரமே அந்த ராசியில இடம்பெறுறாங்க. அப்ப அந்த நட்சத்திர அதிபதி கேது பகவான் அந்த மக நட்சத்திரத்துல வர்றப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்க பார்த்தாங்க. அப்ப ஆழ்ந்த அறிவை கொடுக்க போறாங்க. நீங்க எதுலையுமே அவ்வளவு சீக்கிரம் இதோட போதும் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்ட மாட்டீங்க. அடுத்து என்ன அப்படின்னு உள்ள இறங்கி செய்யக்கூடிய, அதாவது அடுத்த ஒரு அறிவு தேடலை உங்களுக்கு கொடுக்க போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரம் கேது பகவான். இப்ப இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கொஞ்சம் சில கணவன் மனைவி ஒற்றுமையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதை நீங்க வழிபாடு மூலமா சரி செஞ்சுக்கலாம். அப்ப அந்த உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அது சூரிய பகவான் நட்சத்திரம் அங்கேயே பலமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு கௌரவம் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா மக நட்சத்திரம் உங்க ராசியில கேது பகவான் வர்றதுனால நீங்க சித்தர் வழிபாடு மிக மிக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்ப கும்பகோணம் பக்கத்துல சிவபாரதி சித்தர் அவரை நீங்க வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எதிலுமே
அடுத்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க இவங்க வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளை நீங்க வழிபாடு பண்ணுவாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரக்காரங்க இவங்க வந்து காகபுஜ முனிவர் நீங்க வழிபாடு சித்தரை வழிபாடு பண்ணுவாங்க. உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே அந்த நடு நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரம், அதாவது சிம்மம் அப்படின்னாலே அந்த பூர நட்சத்திரம் நடு நட்சத்திரமா செயல்படுது. அப்படிங்கிறப்ப நீங்க இந்த ஒரு வருடத்துக்கு ஒரு டைம்னாலும் நீங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் போய் ஆண்டாள் அம்மனை வழிபாடு பண்ணுவாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்ப இவங்களுக்கு மகா நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான உணவு வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்ப மாங்காய், அதாவது நீங்க மாங்காய் சாதம் தானம் பண்ணுங்க, இல்ல மாங்காய் ஊறுகாய் தானம் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா அஷ்டமச்சனி, அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு, ஒரு அவமானத்தையும் கொடுப்பாரு. அப்படிங்கிறப்ப இந்த வழிபாடு மூலயமா நம்மளால குறைச்சிக்கலாம், தானம் தர்மங்கள் மூலயமா நம்ம குறைச்சிக்கலாம். அப்படிங்கிறப்ப மாங்காய் சாதம், மாங்காய் ஊறுகாய், அதாவது மகா நட்சத்திரக்காரங்க இந்த மாங்காய் ஊறுகாய், மாங்காய் சாதம் இதெல்லாமே இன்னைக்கு தானம் பண்ணுவாங்க. அடுத்து பூர நட்சத்திரக்காரங்க, இந்த பூர நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெமன் எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழ சாதம், அதாவது எலுமிச்சம்பழ ஜூஸ், ஊறுகாய் இதெல்லாமே இன்னைக்கு தானம் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க மாதுளம்பழம் அப்படிங்கிறப்ப மாதுளம்பழ ஜூஸ் நீங்க வந்து தானம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வாழ்வில் எல்லா வளமும் கிடைக்கும். அதாவது சனி பகவான் அப்படின்னாலே துப்புரவு தொழிலாளர் அப்படிங்கிறப்ப அது 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் நம்ம உடம்பிலிருந்து வெளியேறும் கழிவு பொருட்கள் எல்லாமே 8ஆம் இடம் தான். அப்படிங்கிறப்ப அந்த 8ஆம் இடமான அதாவது துப்புரவு தொழிலாளர் இவங்களுக்காக நான் சொன்ன அந்த உணவு பழம் ஜூஸ் இதெல்லாமே நீங்கள் கொடுத்துருவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தர்கா வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலன் தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செருப்பு வாங்கி நீங்கள் தானம் பண்ணுங்க. இப்போ கேது பகவான் இருக்கிறது உங்கள் லக்னத்திலே இருக்கிறதுனால குடை தானம் பண்ணுங்க, காவி வேலி தானம் பண்ணுங்க. சன்னியாசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவை கொடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த சித்தர் வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை தருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க அடுத்து இன்னைக்கு வாழ்க்கையில என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதாவது உங்களுக்கு 2ஆம் இடமான புதன் பகவான் அப்படிங்கிறப்ப 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு அதாவது உங்கள் ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு கடந்த நேரத்தை வச்சு 4ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால வீடும் கட்டும் யோகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல உங்கள் ராசி அதிபதியே போய் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக தருங்க. அடுத்து அங்கேயே சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அமாவாசை என்று பித்ரு வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதுனால சனி பகவான் இருப்பதுனால உங்களால திருமணத்துக்கு, அதாவது ஒரு ஏழை திருமணத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவி, அதாவது ஒரு புடவை தானமோ, அதாவது மாங்கல்யமோ, இல்லை ஒரு பீரோ கட்டில் இந்த மாதிரி சீம்பர்ஸை கொடுப்பாங்க இல்லையா ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்காண்டி ஏன்னா அங்கே 7 சுக்கிரன் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப திருமணத்துக்காண்டி உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. அப்படியே உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த திருமணம் நடக்கிற நிகழ்ச்சியில போய் நீங்கள் கலந்து உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்பை கொடுங்க. ஏன்னா சனி பகவானே வேலை செய்யணும் அப்படிங்கிறப்ப உடல் உழைப்பு தான் அவர் காரணம். அப்படிங்கிறப்ப உடல் உழைப்பை நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் இருந்ததுனால நீங்க வந்து இந்த புற்று வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பத்துடும். அடுத்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் பலம் பெறுகளுக்கு, தொழில் வளர்ச்சி அடைவதற்கு உங்க குருநாதரையாவோ, நீங்க படிச்ச குருநாதரோ, இல்லை நீங்க இந்த ஜோதிட கலை எந்த கலையில இருந்தாலும் ஒரு குருவா நீங்க அவங்கள்ட்ட படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த குருநாதருக்கு உங்களால வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட பிளஸிங் வாங்கிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்ததுனால உங்களுக்கு சகோதர வழியில அங்க நீச்சமாயிருக்காரு, இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அங்க செவ்வாய் அப்படிங்கிறப்ப சகோதர வழியிலே உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அவங்கள்ட்டையும் வந்து ஒரு வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு உங்களால முடிஞ்ச உதவிகளை சகோதர வழியில் நீங்க செஞ்சுவாங்க. இதெல்லாமே உங்களுக்கு 2025 வந்து உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான பரிகாரங்கள். இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க, இதே உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுக்கும்.
இதுவரை பார்த்து கொண்டிருந்த மனித நாடி நேயர்களுக்கு இன்னும் சில டிப்ஸ், உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இன்னும் சில டிப்ஸ் தானே கேட்டுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னாலே முஸ்லிம் அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறப்ப நீங்க தர்கா வழிபாடு, நாகூர் உள்ள தர்கா வழிபாடு நீங்க பண்ணிவாங்க. அங்க உள்ளவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானங்களை கொடுத்துவாங்க. அதே போல கேதுனாலே விநாயகர் அப்படிங்கிறப்போ நீங்க மலைக்கோட்டையில் உள்ள திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள பிள்ளையார் வழிபாடு நீங்க எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு சிறப்பு பலனை தரும். அதே போல சிவன் ஆலயம் உள்ள சண்டிகேஸ்வரர் வழிபாடு நீங்க எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதிகள் வழிபாடு உங்களுக்கு நல்லாவே தரும். ஏன்னா உங்க ராசியிலே கேது பகவான் இருக்க போறாரு. அப்ப சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு செய்யறப்ப நீங்க இன்னும் மேலும் மென்மேலும் வளர்றதுக்கு உங்களுக்கு ஒரு பக்க பலமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025 புத்தாண்டு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில எல்லா வளமும் கிடைக்கட்டும். இன்னும் ஒரு சில 2 நாள்ல பொங்கல் வரும்போது அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிம்மராசி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சிம்மராசியை பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தா கீழே என்னோட நம்பர் வந்துட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட சிம்மராசியில ஏதோ நண்பர்கள் யாராவது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் எனது புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.